மந்திர தந்திரத்தால தானே மாயமா மறைய முடியும். அது எப்படி பெட்டியை வச்சுக்கிட்டு மாயமா மறைய முடியும்? பாஸ் ஏதாவது கப்சா விடுறாரா? இல்லையே. அப்படி ஒரு ஆராய்ச்சி முடியிற கட்டத்துல இருக்குன்னு அன்னைக்கே பாஸ் என்கிட்ட சொன்னாரே. ஒருவேளை ஆராய்ச்சி முடிஞ்சு புதுசா ஒரு பெட்டியை கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு. சரி, பெட்டியை கொண்டு போய் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட போகுது. எங்கேயோ கண்ணாடிக்கு பின்னாடி முன்னாடி இருக்கிற கண்ணாடி டப்பால வச்சிருக்கேன்னு சொன்னாரே. என்ன பண்ண போறாரு? திறந்து பார்க்கலாமா? வேண்டாம், ஏதாவது எடக்கு முடக்கா இருக்க போகுது. நமக்கு என்ன, கொண்டு போய் கொடுத்துருவோம். ஆமா, இத கொண்டு போய் கொடுத்து உண்மையிலே இது வேலை செஞ்சு பாஸ் வெளியில வந்துட்டாருன்னா வந்து மறுபடியும் வாட் நெக்ஸ்ட்னு ஏன் உயிரை வாங்குவாரே? இத கொண்டு போய் கொடுக்க வேணாம், மனுஷன் உள்ளேயே கிடக்கட்டும், நாம எஸ்கேப் ஆயிடலாம். லில்லி, என்ன பாக்குற? நான் தான் உன் மனசாட்சி. அது சரி, நீ எதுக்கு இங்க எப்ப வந்த? நீ உன் பாஸுக்கு துரோகம் பண்ண நினைச்ச, அதான் நான் வந்துட்டேன். துரோகமா? என்ன துரோகம்? நீ பெட்டியை கொண்டு போய் கொடுக்க வேணாம், அவர் உள்ளேயே கிடக்கட்டும்னு நினைச்சியே, அது துரோகம் இல்லையா? அவர் வெளியில வந்தா என்ன படுத்துற பாடு எனக்கு தான் தெரியும். எந்த முதலாளி தான் கஷ்டப்படுத்தாம சம்பளம் கொடுப்பாங்க? வேலைனா அப்படி இப்படின்னு இருக்கதா செய்யும். அதுக்காக நீ வேலையை விட்டு போயிட முடியுமா? அதுவும் இல்லாம நீ பெட்டியை கொண்டு வந்து தருவேன்னு ஓ முதலாளி அங்க ஆசையா காத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல நீ சொல்லிக்காம போறதும் சரி, ஓ முதலாளி தூங்கும் போது அவர் தலையில கல்ல போட்டு கொல்றதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். என்ன நீ இப்படி பேசுற? எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் போறேன், அவ்வளவுதான். இந்த வேலை இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சுதானே சேர்ந்த. இப்ப என்ன பிடிக்கல போறேன்னு சொல்ற? நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். நீ படிச்ச 10ஆம் கிளாஸுக்கும் உனக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்துக்கும் ப்ரொஃபசர் எக்ஸ விட்டா 11,000 ரூபாய் சம்பளம் யார் கொடுப்பாங்க? அதுவும் மாசம் பிறந்தா டான்னு 1ஆம் தேதி. வேலையை விடு, சம்பளத்தை விடு. பாஸ் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட பாஸுக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? அந்த கருமம் பிடிச்ச ஜூலி தான் ஜீனியோட சேர்ந்து பாஸுக்கு துரோகம் பண்ணுதுன்னா நீ அந்த மெஷினை விட மோசமா இருக்கியே. நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, வாழ்வோ சாவோ, ஒருத்தங்க நம்மளை நம்பிட்டா அவங்க துரோகமே பண்ணாலும் கடைசி வரைக்கும் நாம அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். போய் பெட்டியை கொண்டு போய் கொடு. சரி. What next? What next? What next? What next? என்ன இது? வந்ததிலிருந்தே பாக்குறேன் வாட் நெக்ஸ்ட் உயிர் எடுத்துட்டு இருக்க. இன்னும் ஒரு தடவை வாட் நெக்ஸ்ட் கத்துற உன் குரவளைய கடிச்சிருவோம். அதான் இப்ப நடக்க போகுது. உட்காரியா? இது என்ன பெட்டினே தெரியல. இத வச்சு அந்த ஆள் எப்படி தப்பிக்க போறாருன்னு தெரியல. எடுத்துட்டு வர சொன்னாரு, எடுத்துட்டு வந்துட்டோம். அவர் கையிலே கொடுத்துருவோம். என்னம்மா? நான் ப்ரொஃபசர் எக்ஸ பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாதுமா, இன்ஸ்பெக்டர் வந்தா திட்டுவாரு. நான் தூரமா நின்னு பார்த்துட்டு போறேன். முடியாதுமா, போமா. சார் ப்ளீஸ் சார். அதெல்லாம் முடியாதுங்கறேன்ல. எக்ஸையும் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. என்ன அங்க? எக்ஸ பார்க்கணுமா சார்? சார் தூரமா நின்னு பார்த்துட்டு வந்துறேன் சார். சரி ஐயா வரதுக்குள்ள வந்துரு. இன்னொன்னு, வந்ததுல இருந்து அந்த ஆளு வாட் நெக்ஸ்ட்னு உயிரை எடுத்துட்டு இருக்கான். அத கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு போமா. என்ன சார் நீங்க குடுக்குற கடையில கொஞ்சம் கூடுதலா கொடுத்தா அது தானா ஆஃப் ஆயிடும். தள்ளுங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருமா. பாஸ்
லில்லி வாட் நெக்ஸ்ட் நான் கத்தினது உன் காதுல ஊந்திடுச்சா? அதான் ஐடியா சொல்ல ஓடி வந்தியா? ஐயோ பாஸ், பெட்டியை கொண்டு வான்னு சொன்னீங்களே. எஸ் பெட்டி எடுத்து வந்தியா? இந்தாங்க. வாட் நெக்ஸ்ட்? தெரியல பாஸ். எனக்கு தெரியும். வாட் நெக்ஸ்ட்க்கு என்ன பதில் எனக்கு தெரியும். என்ன பதில் பாஸ்? இந்த பெட்டி தான். இந்த பெட்டியை வச்சு எப்படி பாஸ்? எல்லாம் உனக்கு போக போக தெரியும். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல. ஏமா நீ என்ன பண்றீங்க? இது என்ன இந்த ஆளுடைய வீடுன்னு நினைச்சிட்டியா? கண்ட நேரத்துக்குலாம் வந்திருக்கிற. கிளம்பு. சார் அவர் என்னோட பாஸ் சார். பாஸ்னா அது அவருடைய ஆபீஸ்ல, இது போலீஸ் ஸ்டேஷன். கிளம்பு. அதில்ல சார், நான் சொல்ல. என்ன அது இல்ல இது இல்லன்னு? கிளம்பு. ஓகே சார், நானும் சட்டத்தை மதிக்கிறேன் சார். சரியே. வரேன் சார். வரேன் பாஸ். மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் இப்பவே முடிச்சுக்கோடி. உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் ரெடி பண்ணியாச்சு. கேமராவை ஆன் பண்ணியாச்சு. ஜீனி நீ மாட்டிக்கிட்ட. ஜீனி, என்ன மாஸ்டர்? எனக்கு டைம் ஆயிடுச்சு. என்னோட பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு வா. சரி மாஸ்டர். கேமரா முன்னாடி வந்தா ஓகே. ஜீனி வராம போயிட்டா என்ன பண்றது? எப்படியும் ஃபோன் பண்ண இங்க வந்து நின்று தான் ஆகணும். வேற யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னாலும் அதையும் தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர், பெட்டியில உங்க ட்ரெஸ் இருக்கு. ஆஹா, நீங்க பண்ண வேண்டிய வேலைகளை பத்தின லிஸ்ட் இந்தாங்க. குடு. தேங்க்யூ. சரி ஜீனி, வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. ஓகே மாஸ்டர். ஜீனி, எக்ஸ் ஜெயிலில் இருக்கான்னு அலட்சியமா இருந்துடாத. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மாஸ்டர். இந்த பாரு, சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்லாமலே செய்ய வேண்டியது என் கடமை. சரி, நான் வரேன். குட் பை மாஸ்டர். ஆஹா, மாஸ்டர் ஊருக்கு போயிட்டாரு. இனிமே நாம ஜோலி கூட ஜாலியா இருக்கலாம். ஹை. இப்ப பாருங்க. பல்டி எடுத்துச்சு. இதோ பாருங்க பல்டி. இதோ பாருங்க பல்டி அடிக்குதா. சரி ஸ்ரேயா குட்டி, வாங்க இப்ப நீங்க விளையாடுங்க. வாங்க. இந்தாங்க, இப்ப விடுங்க.
தான் இவளை பார்க்கணும்னு நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் இவ சந்தோஷமா இருக்கா. என்னங்க ஆச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? ஆனந்த கண்ணீர் மூசா. மூசா ஆ. மூசா தான் குறைய மறந்து இப்படி எல்லா குழந்தைகளையும் போல சிரிச்சு சந்தோஷமா விளையாட மாட்டாளான்னு நான் எத்தனை நாளா ஏங்கிக்கிட்டு இருக்கேன். எத்தனை நாள் கண்ணீர் விட்டிருப்பேன் தெரியுமா? மெய்ஞானி சொல்ற அந்த கடவுளை நம்பாத விஞ்ஞானியா இருந்தும் எத்தனை கடவுளை வேண்டியிருக்கேன். எப்படியோ யார் செஞ்ச புண்ணியமோ ஏன் வேண்டுதலுக்கு உன் மூலமா வரம் கிடைச்சிருச்சு. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு நீ தெளிவும் தேஜஸும் உள்ள ஒரு பால யோகி. என்னையா நீங்க என்ன போய் என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல மூசா, என்ன பேச விடு. என் மனசுல உள்ளதை சொல்லிடுறேன். உன்கிட்ட இருக்கிற சக்தி உனக்கே தெரியாம கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீ ஒரு அதிசய பிறவி. உனக்குள்ள ஒரு தெய்வ சக்தி குடிகொண்டு இருக்கு. மூசா, நான் ஸ்ரேயாவை செயற்கை முறையில பேச வைக்கிறதுக்கான முயற்சியில இறங்கியிருக்கேன். அந்த முயற்சியோட என் ஸ்ரேயாவை இந்த அளவுக்கு மாத்தி இருக்கிற உன் தெய்வ சக்தியும் சேர்ந்தா கண்டிப்பா ஸ்ரேயாவை பேச வைக்க முடியும்னு நம்புறேன். மூசா, நீ என் ஆராய்ச்சிக்கு உதவி செய்வியா? ஐயா, என்னையா எப்படி கேக்குறீங்க? நான் கண்டிப்பா உதவி செய்றேங்க. ஐயா, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வரேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். என்னுடைய ஆசையும் ஸ்ரேயா பேசணுங்கிறது தான். எனக்கு இந்த வார்த்தை போதும் மூசா. நான் ஸ்ரேயாவை பேச வைக்கிறேன். ஸ்ரேயா குட்டி, இங்க வா, தாத்தாட்ட வா. உனக்கு தான்மா. இது பாரு, எல்லாமே உனக்கு தான். உனக்கு இல்லாம யாருக்குமா? இவன் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட். ஓகே, இந்த 3 பேரையும் தூங்க வச்சா போதும். அலைஞ்சவனும் அசந்துட்டான். இனிமே நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். மாட்டினானுங்க. இந்த பூச்சி என்ன பாடுபடுத்தும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்.
பாராவா நிக்கிற இப்ப பாரு.